திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் துதியம் பாடி நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ராஜா ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திரு நாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனாசும் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்து நம்பி காடக நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, ஏநாட்டடிகள் விரை கழல் போற்றி, திருவாலி அமுதனா திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கழல்கள் போற்றி, சேதியாரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனா திருத்தால் போற்றி, திருவாலவாயுடையார் நிழற்றான் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்கழல் போற்றி, இளம் பெருமானடிகள் இழைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டத்து பிள்ளையார் மரத்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சிறுக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றேகால் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுகி அகற்றாதே, திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருபுயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாலறிய திருபுயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திலகவதி அம்மா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். எந்த பாடலுங்க ஐயா? ஐயா எந்த பாடலுங்க ஐயா? சிவாய நம. 8வது பாட்டு. எதுங்க? 8மா? திருப்பள்ளி எழுச்சி படி 8. முந்திய முதல் நடு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முந்திய முதல் நடு இறுதியுமானாய்
மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையூரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. மீட்டுடுங்க ராஜாயா, மீட்டுடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கேக்குதையா? ஆரம்பிக்கலாமையா? படிச்சிட்டோம். திருப்பள்ளி எழுதிதான் படிச்சிட்டோம். வேலை முடிஞ்சிட்டு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சிவாய அடியார் பெருமக்களே, 4ஆம் திருமுறையில திருநெறிய தமிழோசையில 4ஆம் திருமுறையில இன்று 171வது நாளாக 4ஆம் திருமுறையில் 91வது பதிகம் திருவையாறு. பண் வந்து திருவிருத்தம். இது இராப்பண் 4, நாழிகை 41 காலிலிருந்து 45, மணி வந்து இரவு 10லிருந்து 12, பாடல் ராகம் வந்து நவரோஸ். காவியினுடைய தென்கரையிலே 51வது தலமாக இங்க தஞ்சைக்கு வடக்கே உள்ளது. பெருமான் வந்து செம்பொற்சோதி, அம்பாள் வந்து அறம்பளர்த்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 385, கண்டு தொழுது. திருச்சிற்றம்பலம். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலா தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பில் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர்விரான் திரு ஐயார் அமர்ந்தனர் நாவுக்கரசர். அதாவது பெருமானுக்குரிய அந்த திரு திருநாவுக்கரசர் பாடி அந்த திருப்பதிகங்கள், திரு நேரிசை, திருவிருத்தம், அப்புறம் திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் முதலியான திருநாவுக்கரசர்களை பாடப்பட்டவை. என திருவாரூரில் நிறைய நாள் தங்கியிருந்து அதை எல்லா வகையான பண்பகையிலும் அவர் பாடியிருக்கிறார். அதிலே இந்த பதிகம் வந்து திருவிருத்தத்திலே அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்துல இந்த திருநாவுக்கரசனார் தன்னை தொண்டனாக கருதி அந்த தொண்டனாக என்னை உன்னுடைய திருவடிக்கீழ் பொன்னடிக்கீழ் வைக்க வேண்டும் என்ற விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு பாடல் தோறும் பொன்னடிக்கீழ் எனையே என்று தன்னுடைய பெருமானுடைய பொன்னடிக்கீழ் இருப்பதை விரும்புகிறார். அதை தான் ஒரு உழவார தொண்டனாக இருந்து அந்த பொன்னடிக்கு விண்ணப்பம் செய்யற மாதிரி அமைந்த வாழ்க வாழ்க. குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி குருவித்த நோய் குருவித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி
அறிவித்த வாரடியேனையாரற்கண் அடிமைக்களே தெரிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே தெரிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. இதுல குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி என்று சொல்லி தனக்கு சூலை நோய் தடுத்து ஆட்கொண்ட செய்தியை சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இந்த 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 பதிகம் ஃபுல்லாவே அந்த சூலை நோயை தடுத்து ஆட்கொண்ட செய்தியை சொல்லி, பெருமானே நான் என்னுடைய தமக்கையாருடைய கட்டளைப்படி உழவாரப்பணி செய்கிறேன், என்னை தொண்டனாக கருதி உன்னுடைய பொன்னடி கீழ் என்னை வைக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு கூர்வித்தவா குற்ற நோய். நடராஜையா படிக்கிறீங்களா? வாங்க. 492 ஐயா. ஆமாய்யா, 491 திருவையாறு திருவிருத்தம். ரெண்டாவது பாட்டு. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். கூர்வித்து தானே ஐயா? ஆமாங்கய்யா ஆமாய்யா, ரைட் தான். கூர்வித்தவா குற்ற நோய் வினை காட்டியும் கூர்வித்த நோய் கூர்வித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் புகந்தருளே ஆர்வித்தவாரடியேனை ஐயாரன் அடிமைக்கணே சேர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே சேர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. நன்றிங்க ஐயா. இந்த இடத்துல கூர்வித்தவா, ஊர்வித்தவா, ஆர்வித்தவா, சேர்வித்தவான்னு 4 சொல்றார். கூர்வித்தல் என்பது அந்த நோயை மிகுவித்தல். சமணர்கள் இவருக்கு தர்மசேனரா இருக்கிறார். தமக்கையாருடைய வேண்டுதலினாலே இவருக்கு சூழ நோய் வந்துடுச்சு. சூழ நோய் வந்த உடனே சமணர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தன்னுடைய குண்டிகை நீரால தீர்த்துலான்னு என்ன வைத்தியெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த தூளை நோய் மேற்கொண்டு அதிகரித்ததை குறைந்த பாடில்லை. அதனாலே அதை கூர்வித்தல்னா மிகுதிப்படுத்துதல் என்ற வகையில அந்த நோய் மிகுதி ஆயிடுச்சு. அப்புறம் வேற வழி இல்லாம தமக்கையை தேடி வர தமக்கையாரை கூப்பிட்டு அமைச்சாரு. அவர் அந்த பாழி பள்ளரைக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால இவரே தேடி வைக்கிற சூழ்நிலை. எதனால வந்தது? அந்த வந்த சூளை நோய் அதிகமாச்சே தவிர குறைந்த பாடில்லை. அதனாலே கூர்வித்தவா. அப்புறம் ஊர்வித்தல் என்று சொன்னாரு. அது தன்னுடைய ஊழ்வினையினாலே அதை அனுபவித்தார். இவ்வளவு நாள் தமிழத்தில் தர்மசேனராக இருந்தவர் அந்த சூளை கொடுத்த பிறகு தன்னுடைய வினைகளை எல்லாம் அனுபவித்தன் அடையாளமாக, ஐயோ என்னை எப்படி உயிர் போற மாதிரி பொருட்டு எடுக்குதுன்னு அதை அனுபவித்தார். அது அந்த முதல் பதியத்துல பாடியிருப்பார். கூட்டாயினோட பதியத்துல எப்படிலாம் அனுபவிச்சாரு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் ஆர்வித்தல் என்பது அத அன்பு செலுத்தல். அக்காவுடைய அந்த அருளினாலே பெருமானை அன்பு செலுத்தி அந்த அன்பே சிவமாக கருதி அதனாலே சேர்வித்தவா. எப்படி சேர்வித்தார்? பெருமானத்திலே உழவாரப்பணி செய்து சேர்வித்தார் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. தாக்கின வாசமே தலைமை. 3வது பாட்டு. ஐயா. தாக்கின வாசலமே வினை காட்டியும் தண்டித்த நோய் நீக்கின வானெடு நீரின் நின்றேற நினைந்தருளி ஆக்கின வாரடியேனை ஐயாரடிமைக்களே நோக்கினவா தொண்டனே ஏனைதன் பொன்னடி கீழனையே நோக்கினவா தொண்டனே ஏனைதன் பொன்னடி கீழனையே. சிவாய நம. தாக்கினவா சலமே வினை காட்டி. சலம் என்பது பெருமானை பூசிக்கிற
பூவும் நீரும் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். அக்கா கையால் அது திருநீர் 5 எழுத்து ஓதி திருநீர் வாங்கிய பிறகு அவர் என்ன பண்ணாரு, பெருமானை தமிழாலே பாட வேண்டும் என்று சொல்லி சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலு முன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் பண்ணாரு. அதனால தாக்கினவா சலமே வினை காட்டியும் தண்டித்த நோய். அந்த பூவும் நீரும் கொண்டு பெருமானை பூசிக்கிற அந்த வினையை தமக்கு வழியாக காட்டப்பட்டது என்று சொல்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. தருக்கினவா தர்ஷன் பாடுறீங்களா? தர்ஷன் கண்ணுக்கு இனியா. நான் 3வது பாட்டு பாடலான்னு இருந்தேன், அப்ப மியூட்ல இருந்துச்சு. நான் 5வது பாட்டு பாடுறேன் ஐயா. ஏன் 4வது பாட்டுலாம் பாட மாட்டேன் நீ? எப்போ 3, 5 தான் பாடுவியா? நேற்று கூட அப்படிதான் சொன்னேன். ஏன் என்ன 3ல 5ல இல்ல ஐயா, 4வது பாட்டு வந்து கிரண் பாடுவான், அதனால ஐயா. ஏன் நீ கரண் இருக்காரப்பா? இல்ல 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 இல்லன்னா நீ பாடலாமே. அப்படி ஐயா, சரி ஐயா. திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டு கிரணுக்கு அலாட்மெண்டா? உனக்கு 3 அவருக்கு 4 அலாட்மெண்ட். கிரண் இல்லன்னா நீ பாடிடலாம் என்ன? சரியா? ரைட், சந்தோஷம். கிரண் இல்லம்மா, நீ பாடுமா. சரி பாட்டி. தருக்கின நான்றக்க வென்றியு மூட சலமதனால் நெருக்கின வானடு நீரு நின்றேற நினை தருளி உருகின வாரடி ஏனை யாரன் அடிமக்களே பெருக்கின வாட்டொண்ட நேனை தன் பொண்டி கீழனையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணுக்கினியான் வாழ்க. என்ன தினம் வந்து பாடணும்னா சரியா? கிரணையே தினம் வந்து பாட சொல்லுன்னா சொல்றியா? மாமா மச்சான் 2 பேரும் டெய்லி வந்து பாடணும். சரியா? வாழ்க வாழ்க. இந்த பாட்டிலையும் சலம் மதனால் என்று சொல்கிறார். இங்கே சலம் என்பது இப்ப பொது வடமொழியில ஜலம்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து போன சொல்லுதா சலசலன்னு ஓட்டத்துக்கு சலம்னு பேரு. அந்த சலத்தை ஜலம் ஆக்கிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். அதனால அந்த ஜலம் என்பது பொதுவா கங்கை நதின்னு சொல்றது ஒரு மரபு. பெருமான் கங்காதரன் சொல்லி. ஆனால் இங்கே திருப்பதியிலே அவர் கண்ட ஸ்தலம் எது? கெடில நதி. அது கங்கைக்கு ஒப்பீடா சொல்லுவாங்க. கங்கை போன்ற கெடிலம்னு சொல்லுவாங்க. அந்த கெடில நதி நீரை எடுத்து பெருமானுக்கு தொண்டு செய்தார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரை போகும்போது அங்க சலம் வந்து அந்த நீர் வந்து கங்கை நீர் கெடில நதி நீரை சொல்றது. அதனால சலம் என்ற சொல் இந்த இடத்துல கெடில நீரை குறிக்கும். இங்க திருவையாத்துல அது வந்து அந்த பஞ்ச நதின்னு சொல்லி 5 வகையான நதிகள் அங்கே ஓடுகின்றன அப்படின்னு சொல்லி காவிரியோடு இன்னும் பக்கத்துல வெட்டாறு வெண்ணாறு அப்படின்னு ஒரு 4 நதியை சொல்லி 4 ஆறுகளை சொல்லி அந்த 4ஓட சேர்ந்து அந்த காவிரியும் சேர்ந்தா 5 ஆறுகள் அந்த இடத்துல ஓடுகிற. அதனால திரு ஐயாறு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இழிவித்தவா சங்கர் ஐயா வாங்க. சங்கர் 5வது பாட்டு 491-5 திருவிருத்தம். இருக்கீங்களா சங்கர் ஐயா? படிக்கிறையா? சிவாய். இழிவித்தவாரிட்ட நோய்வினை காட்டி இடர்படுத்து கழிவித்தவா கட்ட நோய்வினை தீர்ப்பான் கலந்தருளி அழிவித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைகளே தொழுவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. திருவையாறுல வந்து தங்கி இருக்கு சொல்ல அவர் தன்னை அறியாமலே அந்த திருவதியிலே சோலை தொடுத்து ஆட்கொண்ட செய்திருக்கார். அதனால இந்த பதிகம் ஃபுல்லா
அந்த நோய் என்னுடைய வினையினாலே என்னை சூலை நோய் தடுத்து ஆண்டாய். அப்படி ஆண்டனி என்னை உன்னுடைய உனக்கு தொண்டு செய்கிற மாதிரி சூழலை தமக்கையார் மூலமாக உண்டாக்கி விட்டாய். அதனால இந்த தொண்டனை உன்னுடைய பொன்னடிக்குள் வைக்க வேண்டும் என்று ஐயாரப்பனை விண்ணப்பிக்கிற மாதிரி எல்லா பாட்டும் அதே மாதிரி அமைத்திருக்கிறார். செய்தி ஒண்ணுதான், ஆனா சொற்கள் வேற மாதிரி அமைத்து அதிகமா பாடியிருக்கார். எல்லா பாட்டிலையும் அதே செய்தி தான். என்ன, என்னை நோய் தடுத்து ஆண்டாய், அதனால நான் உனக்கு அக்காவினுடைய அந்த இதுபடி உழவார பணி செய்கிறேன், இனி என்னை ஆட்கொண்டு என்னை பொன்னடிக்குள் வைக்க வேண்டும் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. இடைவித்தவா அடியேன் பாடுறேன் ஐயா. இடைவித்தவாரிட்ட நோய் வீணை காட்டி இடர்படுத்து உடைவித்தவார் உற்ற நோய் வீணை தீர்ப்பான் உகந்தருளி அடைவித்தவார் அடியேனை ஐயாரன் அடிமை மக்களே தொடர்வித்த தொண்டனேனை தன் பொன் அடிக்கு என்னையே தொடர்வித்த தொண்டனானை தன் பொன்னடிக்கு என்னையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க. அப்ப நோய் தருவது என்பது வினையை தீர்ப்பதற்காக நினைந்துருகும் அடியாரை நைய வைப்பான், நில்லாமே தீவினைகள் நீங்க வைப்பான். அதனாலே வினை காட்டி என்றும் வினை தீர்ப்பான் என்றும் பாடுகிறார். வாழ்க வாழ்க. படக்கினவா திலகவதி அம்மாவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். படக்கினவா பட நின்று பன்னாளும் படக்கின நோய் அடக்கினவாரது அன்றியும் தீவினை பாவம் எல்லாம் மடக்கினவாரடியேனையாரன் அடிமைகளே தொடுக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே தொடக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. திருச்சிற்றம்பலம். நோய் என்பது உடல் நோய் மட்டுமல்ல, உள்ள நோய். அந்த உள்ளத்துல இருக்கிற நோய்க்கும் அது ஆணவம் இல்லையா? அந்த ஆணவத்தை அடங்க செய்கிறவன் வந்தான். அதனால அடக்கினவாறு அது அன்றியும் தீவினை, ஆணவத்தை அடக்கி வினையை நீக்கி உன்னுடைய பொன்னடிக்கிழனை வைக்க வேண்டும் என்ற விண்ணப்பம். வாழ்க வாழ்க. மரப்பித்தவா பரமேஸ்வரி அம்மாவாங்க. சிவாய நம. மரப்பித்தவா வல்லை நோய் வீணை காட்டி மரப்பித்த நோய் துறப்பித்தவா துக்க நோய் வினை தீர்ப்பான் முகந்தருளி இறப்பித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைகளே இறப்பித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழெனவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மரப்பித்தவா வல்ல நோய் காட்டி என ஆணவத்தினால என்னை இந்த பிறவிலே பிறக்க செய்தாய். அப்படி பிறக்க செய்தனாலே எனக்கு முன்ன நான் செய்த வினையெல்லாம் என்ன மறக்க செய்தாய். அதுதான் திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மறைப்பு ஆற்றல் என்பது திரோதான சக்தி என்று சொல்ல. வாழ்க வாழ்க. அடுத்து துயக்கினவா 9வது பாட்டு. நித்திலா அம்மாவாங்க. நித்திலா. திருச்சிற்றம்பலம். துயக்கினவாதுக்க நோய் வினை காட்டி துயக்கின நோய் இயக்கின வாரிட்ட நோய் வினை தீர்ப்பான் இசைந்தருளி ஐயக்கின வாரடியேனை யாரன் அடிமைகளே மயக்கின வாதொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. சேலை நித்தலாமா இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தந்திருக்காங்க. அதுக்கு ரசாயனம்னு பேரு. தேவாரம் கூட ஒரு ரசாயனம் தெரியுமா? தேவாரம் படிச்சா உலகில் இருக்கிற நம்மள அருளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ரசாயன மாற்றத்தை செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால தேவாரத்தையே ரசாயனமாக கொள்ளலாம் என்று எங்க ஐயா கொடுத்த உபதேசம். வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அடுத்து கருத்து மிட்டார் கண்டம்.
தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க. கருத்து மிட்டார் கண்டங்கங்கை சடைமேற் கரந்தருளி இருத்து மிட்டார் இலங்கை கீரை தன்னை 20 தோள் அறுத்து மிட்டார் அடியேனை ஐயாரன் அடிமைக்களே பொறுத்து மிட்டார் தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே பொறுத்து மிட்டார் தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நேத்து ஒரு நண்பர் வந்தாரு, அவரோட பேசிட்டு இருந்தப்ப தாமரை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவர் எங்க இருக்க கேட்டாரு. நான் என்ன பண்ண, அவரை காஞ்சிபுரம்னு சொல்றது பதில காரோணத்தாரு சொல்லிட்டேன். உண்மைதாங்கய்யா. இப்ப அவர் காஞ்சிலே காரோணங்குது, நாகையிலே காரோணம் இருக்குது. நாகை காரோட காஞ்சிபுரத்திலே காரோட இருக்குது இல்லையா? வாழ்க. ஆமாங்க. வாழ்க. அடுத்து எங்க அடுத்து 4ஆம் திருமுறையில 92வது பதிகம் திருவையாறு. இந்த இதுல 20 பாடல்கள் இருக்குது. சில சிவா டாட்டார்ல இத 2ஆ பிரிச்சு போட்டாங்க. 10 போட்டாங்க. 92 93 ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வர பதிக எண்ணெல்லாம் ஒரு எண்ணு கூட வரும். அதனால இந்த சிவா டாட்டார்ல மட்டும் இது 92ல மொத்த ஒரே பதிகத்துல 20 பாடா பாடியிருக்காரு. அவர் எப்படி அந்த திருக்குறுந்தொகையில 30 பாட்டு பாடியிருப்பார். இல்ல, அந்த சித்தத் தொகை திருக்குறுந்தொகையில 30 பாட்டு பாடியிருப்பார். அதாவது இது நம்முடைய தமிழ்ல வர எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18. அது அந்த 30 எழுத்து முதல்ல வர மாதிரி அமைச்சிருப்பாரு. சண்முக கோஷம் தான் பாம்பன் சாவடி பாடியிருக்காருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா 1000 ஆண்டுக்கு முன்னே அந்த சித்தத்தொகை திருத்தொகை அந்த மாதிரி 30 பாட்டு பாடியிருக்காரு. அதுதான் முற்பட்ட நூல். சண்முக கோஷம் இப்ப பின்னாடி வந்தது. சரிங்களா? வாழ்க வாழ்க. இதுல 20 பாட்டு. இது திருவிருத்தம் இராப்பண் 4. அது நாழிகை 41:15 45. இரவு 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ்லே பாடத்தக்கது. திருவையாறு காவிரி வடகரை 51 தலமா தஞ்சைக்கு வடக்கே அமைந்துள்ளது. பெருமான் செம்பற்சோதி, அம்பாள் அறம்பளத்த நாயகி. இதுக்கான பெரிய புராண பாட்டு 385. கண்டு தொழுது. சிவாயம். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பில் மண்டு திருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் வீரான் திரு ஐயார் அமர்ந்தனர் நாவுக்கரசர். ஞான சம்பந்த பெருவான் எப்படி மாலை மாற்று, சக்கர மாற்று, அப்புறம் அது ஏகபாதம் அப்படின்னு சில அவர் மட்டுமே பாடின சில பதிகங்கள் இருக்கும். அதே மாதிரி நாவுக்கரசர் மட்டுமே பாடின அந்த திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம், இதை சில தலங்கள்ல காஞ்சிபுரத்தை அப்படி பாடியிருக்கார், திருவையாத்துல பாடியிருக்கார், திருமறைக்காட்டுல பாடியிருக்கார், திருவதிகளை பாடியிருக்கார். அந்த மாதிரி எல்லா இந்த 4 வகையான பண்களையும் அந்த சில தலங்கள்ல அப்படியே பாடியிருக்கார். அதுல ஒண்ணு திருவையாறு. வாழ்க வாழ்க. செந்தி பரியன செந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திரண்டு வந்தித்து நின்று பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்தாளுமையாரன் அடித்தலமே அந்தி பிறையணிந்தாடும் ஐயாரன் அடித்தலமே. பெருமானுடைய அடித்தலமாகி அந்த திருவடி தாமரைகள் நமக்கு முத்தி கொடுப்பனவாக இருக்கின்றன. அதனால அடித்தலம் என்பதே பெருமானிடத்திலே அடைக்கலம் புகுதல் என்று சொல்லுவாங்க. அடிமை அந்த அடித்தலம் என்பது பெருமானுக்கு அடைக்கலம் புகுவது. அடைக்கலம்னா சரண்னு சொல்றது, சரணடைதல்னு சொல்றது ஒரு மரபு. ஆனால் பெருமான் நாம் போய் பெருமானை வணங்குவதோட பெருமான் நம்மை சேர வேண்டும் என்று இந்த உடம்பு ஆகிய கலனை தூய்மையாக வைத்து கொண்டால் அவன் நம்மை அடைவான் என்பதுதான் அடைக்கலம் என்று சொல்லுது எங்க ஐயாவோட சொல்லு.
அதனால நாம் இந்த உடம்பை காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக வைத்துக் கொண்டால் இந்த களத்திலே அவன் வந்து சேருவான், தானே வந்து எனது உள்ளம் புகுவான். அதனால்தான் அது அடித்தளமே என்று பாடுகிறார். அந்த அடித்தளம் தான் முத்தி தரும் என்று சொல்கிறார். அதே மாதிரி அங்க ஞான நம்ம திருவாசகத்துல அது அடைக்கலம் என்று சொல்கிற போது அதை முத்தி இலக்கணம் என்று போட்டு இருப்பார்கள். பெருமானே, நாம் அவன் வந்து என்னை சேருகிற இடமாக இந்த உடம்பை வைத்துக் கொண்டால் அதுவே மிகச்சிறந்த முத்தி ஆகும். அதனால அது முத்தி இலக்கணம்னு பேரு. வாழ்க வாழ்க வாழ்க. இழித்தனவே ஏழேழு பிறப்பும். கணபதி ஐயாவாங்க. கணபதி. சிவா திருச்சிற்றம்பலம். அழியார் பெருமக்களுக்கு பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமள மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. திரௌபதீபம் அக்ராமி. திரௌபதீப நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அப்ப நைவேத்தியம் உண்டுல்ல, நைவேத்தியம் உண்டுல்ல. சரி, சிவா 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 செய்யற மாதிரி சிவன் அடியார்களுக்கு செய்றீங்க. நன்றி. மணி மணி திருச்சிற்றம்பலம். மணி நிற முப்பன பொன்னிற மண்ணின மென்னிய ரெண்டாவது பாட்டியா இழித்தன ஏழேழு பிறப்பு. ரெண்டாவது இழை திருச்சிற்றம்பலம். இழைத்தன ஏழு பிறப்பும் அறுத்தன என் மனத்தே பொழுந்தன பேரொழிற் கூற்றை உரைத்தன வருவாய்க்காய் கிழித்தன தற்கண் கிணறொளி வேள்வியை ஈரமுன் சென்றெழுத்தன ஆரங்கமான ஐயரன் அடிக்கலமே ஈழ முன் செய்தன ஆரங்கமான ஐயரன் அடித்தலமே ஐயரன் அடித்தலமே. சிவா நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வாழ்க. இழித்தன ஏழேழு பிறப்பு. 7 வகையான பிறப்பு. அது 7 வகைன்னா அந்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருமாகி பறவையாய் பாம்பாய் பல அந்த சொல்றாங்க இல்லையா, அத 7 வகையான பிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுல எப்படி பறவைகளா விலங்குகளும் பிறந்தா மனித பிறப்புடைய இழிவதோ அதே மாதிரி தேவர் பிறப்பு நரகர் பிறப்பு கூட இழிந்ததுதான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா எல்லாரும் இந்த பூமியில வந்து அடியாராகிதான் இறைவனுடைய சேரணம் தவிர தேவனாகவும் நரகனாக போய் முத்தி அடைய முடியாது. அதனால அந்த பிறப்பு கூட இழிபிறவிதான். என்னால இழித்தன ஏழேழு பிறப்பு என்று எல்லா பிறப்புகளும் இழிந்த தன்மையுடையதான். அந்த இழிவை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன பண்ணோம், நம்மை அடியாராக மாற்றிக்கொண்டால் பெருமான் நம்மை வந்து அடைவான். அதுதான் அடைக்கலம். வாழ்க வாழ்க வாழ்க. மணி நிறம் ஒப்பன. 3வது பாட்டு 4/92. 3வது பாட்டு. மணி நிறம் ஒப்பன பொன்னிறம் மண்ணின மின்னியல்வாய் கனி நிறம் மன்ன கைலை திருமண காதல் செய்ய துணிதன தீதல ஆகி தொடர்ந்து திடாத தொண்டர்க்கு அணியன சேயன தேவர்க்கு ஐயாரன் அடித்தளமே நிதன சீதலராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன சேயன தேவர்க்கு ஐயாரன் அடித்தளமே. சுவாய்நத்து. பெருமான் அடியார்கள் தொண்டர்களுக்கு அணியனாகவும் தேவர்களுக்கெல்லாம் சேயனாக இருக்கிறார். அதனால அந்த தேவ பெரி கூட இழி பிறப்பு. அதாவது 7 பிறப்புனாரு. இழித்தன 7 சொன்ன காரணம் ஏன்னா
அவன் தேவர்களுக்கு அரியவனா இருக்கிறான், ஆனால் தொண்டவர்களுக்கு அணியனாக நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இருள் தரு துன்பப்படலாம். 4வது பாட்டு. சதானந்தன் ஐயாவாக. திருச்சிற்றம்பலம். இருள் தரும் துன்ப படலம் மறைப்ப மெய்ஞானமென்னும் பொருள் தரும் கண்ணிழந்துண உன் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரும் கை கொடுத்தேற்றும் ஐயாரன் அடித்தலமே. அருள் தரும் கை கொடுத்தேற்றும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். குருடரும் தம்மை பரவ கொடுநரக குடி நின்று அருள் தரும் என்று சொன்னார். குருடரும் பரவுதல்னோடனே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவற்றியூர் இலையில கண்ணு போச்சு அல்லவா? அப்ப கண்ணு போன உடனே ஐயோப்பா பெருமான் கண்ணை கெடுத்துட்டானேன்னு பெருமானை இது பண்ணாம நேரா என்ன பண்ணாரு, முதல்ல இதுக்கு போனார், வட திருமுல்லை வாயில் போய் அங்க போய் பெருமானை பாடினார். அங்க பரவினார். பரவிடும் அடியே படுதுயர்களையாய் பாசுவதா பரஞ்சுடரே திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்களும் ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய்த் தெரிவேன் முருகமரு சோலை திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியாறு படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இந்த பாட்டுன்னு சொன்னா அதான் அந்த குருடரும் தம்மை பரவ சொல்லணும்னா அந்த பாட்டு தான் ஞாபகம். அடுத்து எழுவாய் இருவாய். பத்மாவதி அம்மாவாங்க. பத்மாவதி. சிவாய நமயா. எழுவாயிர இருவாயிலாதனை எங்கள் பிணி தவிர்த்தி வழுவா மருத்துவமாவன மாநர குழிவாய் விழுவார் அவர் தம்மை வீழ்பன மீட்பன மிக்க அன்போடு அழுவார் கமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தலமே. அழுவார் அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் காண்க அப்படின்னு பாடுறார். பெருமான பூசிக்க சொல்ல, ஐயா நான் நல்ல சிவபூஜை தான் பண்றேன்யா, ஆனா மனசு ஒருபட மாட்டேன்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நேற்று கூட அந்த இதுல அந்த அந்த இதை கேள்விப்பட்டேன். அந்த சிவனேசையா சொற்பொழிவு பண்ணப்போ ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அது பேர் தெரியல எனக்கு, அவங்க வந்து சொன்னாங்க மனசு ஒருபட மாட்டேன்தியா, சாமியை கும்பிட்டா கண்ணீர் வருது, ஆனா மனசு ஒருபட மாட்டாந்தியா, ஒருபடுறது என்னையா பண்றது அப்படின்னு இங்க சொல்றாரு. அவரு மிக்க அன்போடு அழுமவர்க்கு அமுதங்கள். அப்ப அன்பு வளர்ந்தா அழுகை வரும். அப்ப அழுகை வந்தாலே என்ன அர்த்தம்? அழுதடி அடைந்த அன்பர். அன்பு என்பது எதையும் எதிர்பாராதது. அங்க பெருமானை பூசிக்க சொல்ல, நான் பெருமானை பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட, பெருமானுக்கு நான் குளிப்பாட்டினேன், நான் பூ வச்சேன், பொட்டு வச்சேன், நான் அலங்காரம் பண்ணேன் அப்படின்றத விட, பெருமான் தன்னைத்தானே தீர்த்தமாக்கி கொண்டான், அதற்கு என்னை கருவியாக பயன்படுத்திக்கிறேன். எப்படி தேவாரம் படிக்க சொல்ல, ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார், நான் கருவியாக இருந்த வாயசக்கன் என்று சொல்லணும். அதே மாதிரி பெருமானுக்கு பூசிக்க சொல்ல, பெருமான் தன்னைத்தானே நீராட்டிக் கொள்கிறான், அந்த நீராட்டத்திலே என்னை கருவியாக பயன்படுத்தி கொண்டான் என்று நினைத்தால் அந்த மனசு தானா ஒருபட்டும். இது சொல்லி கொடுத்தது யாருன்னா அப்பர் சாமி தான். அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், எத்தனையும் அரியணி எளியானாய் எனை ஆண்டு கொண்டு இறங்கு என்று கொண்டாய். இப்படி பூசித்தா மனம் தானா ஒருபட்டும். வாழ்க வாழ்க. நன்றி.
நேற்று அந்த இது கேட்ட உடனே இது ஞாபகம் வந்துச்சு. வாழ்க. அடுத்து துன்பக்கடலிடை. பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய. நானும் ஐயா. அதே பாட்டுங்களா? பாடுங்கம்மா. பாடுங்க. துன்ப கடலிடை தோணி தொழில் போந்த தொண்ட தம்மை இன்ப கரை முகந்தேற்றும் திறத்தன மாற்றையலே பொன்பட்டொழுக பொருந்தொலி செய்யும் அப்பொய் பொருந்த அன்பத்து அணியன காண்க ஐயரன் அடித்தலமே அன்பத்து அணியன காண்க ஐயரான் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. துன்பக் கடலிடை தோணித் தொழில் பூண்ட தொண்டன் என்று சொல்றார். அதுனா தோணித் தொழில் பூண்ட தொண்டன். திருவத்தியூர்ல பண்ணார் அந்த பாட்டு தான் நம்ம ஏற்கனவே படிச்சோம். மனமெனும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாரிதாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா உனை உணும் உணர்வை நல்காய் ஒத்தியூர் உடைய கோவே. அதனால அந்த மனமெனும் தோணி பற்றுதல் தான் இங்கே தோணி தொழில் கொண்ட தொண்டர் என்ற சொல்ற. வாழ்க வாழ்க. அடுத்து கழித்து கலந்ததோ. சிவாய நம்ம. வாங்க. கழித்து கலந்ததோ பாத கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். சிவாயம்மையா. நன்றி ஐயா. அந்த திருமுறை நெறியில தீக்கை பெற்ற அடியார்கள் காலையில இருந்து குளிக்கும் போதே இந்த பாட்டை சொல்லிதான் குளிப்பாங்க. ஏன்னா அங்கிருந்தே பூசை தொடங்கும். முதல்ல தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், அதுக்கப்புறம் பூசைனால அதானே தேக சுத்தி, லிங்க சுத்தி, ஆத்ம சுத்தி, திரவிய சுத்தி, அதுதான் பூசை. 5 விதமான பஞ்ச சுத்தின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல தன்னை சுத்தப்படுது, அதுக்கு தேக சுத்தின்னு பேரு. அந்த தேக சுத்திக்கு இந்த பாட்டை தான் சொல்லி திருமுறையில பாடுவாங்க. கழித்து கலந்ததோர் காத கசிவோடு காவிரி வாய் குளித்து. எல்லாருக்கும் அங்கேல குளித்தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பர் சாமி காவிரி வாயில குளித்த சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னு கேட்டேன். எங்க ஐயா சொல்லுவாரு, கங்கை ஓசிதான் சாமி தலைமை தான் இருக்குது. ஆனா கங்கை கரையில எந்த பாடல் பெற்ற தலமும் இல்லை. ஆனா காவிரி கரையில் தான் இந்த வடகரையிலும் தென்கரையிலும் 190 தலங்கள் இருக்குது. அதனால காவிரி கரையில குளிச்சா அங்க இருக்கிற 190 சிவனை நினைத்த புண்ணியம் வரும்னு சொல்லுவார் எங்க ஐயா. அதனால குளிக்கும் போது இந்த பாட்டை சொல்லி குளிச்சா அந்த சிவ நினைவு தானா வரும், மனம் தானா ஒன்றுபடும். கழித்து கலந்ததோ கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அடித்து பெரும் செல்வமாக்குமையாரன் அடித்தலமே அடித்து பெரும் செல்வமாக்குமையாரன் அடித்தலமே. அவன் அடித்து பெருஞ்செல்வமாக்கும். என்ன பெருஞ்செல்வம்? பெருமானுடைய திருவடியாகிய செல்வம். செல்வன் கடலேத்தும் செல்வம். இப்படி அந்த அப்படி நினைத்து உருகினார் மனம் தானாக ஒன்றுபடும். அதான் அதுக்குதான் திருமுறை நெறியில வழிபாடு செய்யணும்னு சொல்றது. அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பாட்டு சொல்லி நானும் பாட்டு பண்ணேன், நான் பாடினேன்னா நமக்கு என்ன வரும்? மனசு ஒன்றுபடாத அலபாயும். ஆனால் திருமுறைகளை சொன்னால் மனம் தானாக ஒன்றுபடும். ஒன்று இருந்த நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை
கன்றிய காலனை காலாற்கடிந்தான் தன் அடியவர்க்கா சென்று தொழுமென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அதனால தானம் சிவனடியார்கள் தீக்க பெற்றவங்க மட்டுமல்ல, தீக்கை பெறாதவர்கள் கூட தேவாரத்தை யார் வேணாலும் படிக்கலாம். அதுக்கு ஒண்ணு சரியா இது கிடையாது. விருப்பமானவர்கள் பண்ணிக்கலாம், அதுக்கான சந்தர்ப்பம் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணலாம், இந்த பாட்டை சொல்லி தனம் குடிச்சா சிவனருள் தானாக நம்மை வந்து சேரும். கழித்து கலந்ததோ காதற்கசீவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை போதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. பெருமான் நினைச்சு குளிச்சா எனக்கு நல்ல பெரிய செல்வம் சேரும். நான் பெரிய கூட கோபம் மாட மாளிகை கூட உரம் காட்டலாம் அப்படின்னு அந்த பெருஞ்செல்வம் அல்ல. செல்வ நெடுமாடம் சென்று சேடோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் சொன்ன அந்த பெருஞ்செல்வம் என்னை உன்னுடைய அடித்தளத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நினைக்க வேண்டும். அதனால இந்த பாட்டை எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாட்டி படிச்சா ரொம்ப நல்லது. அப்பதான் என்ன பண்ண குளிக்க சொல்ல இந்த பாட்டை சொல்லணும்னு இந்த நினைவு வரும். வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்க அத்தனை பேர் இந்த பாட்டை பாடிடலாம் ஆளுக்கு ஒரு வாட்டி. முதல்ல செல்வம் அம்மா பாடுங்க. செல்வம். கழித்து கலந்து ஓர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சித்ரம். இந்த பாட்டுல காவிரிவாய் குளித்து என்ற சொல் வருவதனால அப்பருடைய அருளில் அப்பர் பெருமான் அருளால காவிரியுடைய வடகரையும் தென்கரையும் உள்ள 190 சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சொப்பம்மாள். சொப்பம்மாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சொப்பம்மாள் தானே ஐயா? ஆமாயா. 7வது பாட்டுமா. சரிங்க ஐயா. 4:92 7. சரி இருக்குங்க. கழித்து கலந்தோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்று பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. பெருமானை நினைத்து இந்த பாடலை பாடின தேவர்களுக்கெல்லாம் நஞ்ச உண்டு தேவர்களெல்லாம் அமுது கொடுத்தானுவாங்க. நமக்கு கூட அவன் அமுதம் கொடுப்பான் என்று சொல்லி நம்முடைய அப்பர் பெருமான் சொல்றார். தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப தேவர்கள்லாம் சூழ்ந்திருக்க எனக்கு கூட அமுதம் தருவான் என்று சொல்றாரு நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. பிரபாகரன் ஐயா வாங்க. பிரபாகரன். வாங்கய்யா. யாரு? மல்லிகா அம்மா வாங்க. மல்லிகா. படிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கலித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது மன்னின்ற விபத்தர் கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயாரன் அடித்தளம் தான் பெருஞ்செல்வம், நமக்கு இருக்கிற பெருஞ்செல்வம். வாழ்க வாழ்க. ஐயா பிரபாகரன் ஐயாவுக்கு மியூட் எடுத்து விட சொல்லுங்க ஐயா, பாடுவார், அவர் கை தூக்கிறாரு. நடராஜா எடுப்பார். வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். கலித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுதுமின் நின்ற விபத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். கலித்து கலந்தோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஆண்டாளம்மா. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். கலித்தே கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற பிறவி பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை மமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரப்பர் அடித்தளமே. சிவா திருச்சிற்றம்பலங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சங்கர் ஐயா வாங்க. சங்கர் ஐயா வாங்க. இல்லையா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. கலித்து திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. கலித்து கலந்ததோர் காவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்றடை பத்தர் கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப பேரு அளித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. ஞானப்பிரகாசம் ஐயா இருக்காங்களா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. நீங்க அடியார் யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. சரி. மணிமேகலை அம்மா வாங்க. மியூட் எடுக்குமா உங்களுக்கு? மணிமேகலை அம்மாவுக்கு. தமிழரசி மியூட் எடுக்கல. ஸ்ரீதேவி ஐயாவுக்கு மியூட் எடுக்கல. நடராஜ் ஐயா என்ன பண்றாரு? பிரபாகரன் சார் கூட மியூட் எடுக்கலங்க. பிரபாகரன் சார் ஐயா எங்க மருமக பாடுற ஐயா. பாட சொல்லுங்கம்மா. இருக்காங்களா அவளை பாட சொல்லுங்க. அப்புறமா பாடுங்க. நான் பாடுறேங்க ஐயா. உமாமா குன்றத்தூர் உமாமா இருக்கிறாங்களே பின்னாடி, அவங்க பாட்டாங்களா? அது ஏதோ இல்ல வரிசையா நான் கூப்பிடுறோமா. பட்டமால் பாடுங்க. சரிங்க ஐயா. கலித்து கலந்தோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற பத்தர்கள் கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெரும் செல்வமார்க்கும் ஐயாரன் அடித்தளமே. வாய்னம பிரபாகரன் ஐயா வாங்க. இப்ப வாங்க பிரபாகரன் ஐயா.
கழித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முனின்ற விபத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுதூட்டி யமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. சிவாயனம். வாழ்க வாழ்க. அடுத்து வேற என்ன? மணிமேகலை அம்மா வாங்க. ஐயா பாட சொல்லுங்க ஐயா, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேங்க ஐயா, வந்து பாடுறேங்க ஐயா. சரிம்மா. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. கழித்து கலந்ததோர் காதார் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுமின் நின்ற விபத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் இவையாரன் அடித்தளமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கிக்கிறேன் ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். கழித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குழித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுகவயமுதூட்டிய அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. அழித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. நன்றி ஐயா. நேற்று உங்களோட அந்த இது கேட்டையா, அரியர் அப்புறம் எரியர் கரியர் பெரியர் அல்லது கேட்டேன். வாழ்க வாழ்க. நன்றிங்க. அதே மாதிரி இந்த பாட்டுல கழித்து குளித்து தெளித்து அழித்து இந்த பாட்டு. நன்றிங்க. வாழ்க வாழ்க. சங்கர் ஐயா வாங்க. அதான் சைவ நன்னறி நான்மை. என்ன பதில் என்ன பாடல் இணைய கிடைச்சதுன்னா என்ன தெரியல. 4ஆம் திருமுறையில 92வது பதிகத்துல 7வது பாட்டு. நன்றிங்க. 92:7 திருவிருத்தம். திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கழித்து கலந்தோ காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது வந்தரை ஊட்டியமார்கள் கூடியிருக்க அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயரான் அடித்தலமே. அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயரான் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். நடராஜையா வாங்க. நடராஜையா. ஐயா கொஞ்சம் அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க ஐயா. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கழித்து கலந்ததோர் காதர் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. அழித்து பெரும் செல்வமாக்கும் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய்
ஒழித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் எளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. சிவாயனம். கழித்து கலந்தொரு காதல் கசியோடு காவிரிவாய் குளித்து தொழுமுன் நின்ற பத்தரை கேதில் சென்றேன் தெளிந்து சுவையமுதூட்டி அமரர் சூழிருப்ப அளித்த பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயார் அடித்தலமே. அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயன் அடித்தலமே. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அடியேன் பாடுறேங்க ஐயா. பாடுங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா, நீங்க பாடுங்க. மணிமேகலை பாடுங்க. கழித்து கலந்தோர் காதற் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுமன்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெரு செல்வம் ஆக்கும் ஐயா நடித்தளமே. திருச்சிட்டம்பலங்க. நன்றிங்க ஐயா. சாம்பேஸ்வரி எப்போ வர்றாருமா? ஐயா அவரு சிதம்பரத்துல எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேங்க ஐயா. 13ஆம் தேதி தான் வருவாருன்னு நினைக்கிறேங்க ஐயா. இன்னையில இருந்து 10 நாளுக்குதா? சரி, ரைட். வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா. கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவையமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாளைக்கு வச்சுக்கலாமா? 7 பேர் ஐயா. நான் கிரண் பாடுறேன், நான் பாடட்டுமா? மணி ஆயிடுத்துமா? 5:20 6:20 ஆயிடுத்து. நான் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி மறுபடியும் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி அப்படியே தொடரலாம். சரிங்களா? சரிங்க ஐயா. சரி. ஏன்னா மணி 6:20 ஆயிடுத்து. அதனால நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் இந்த பாட்டு இந்த பதியத்தை பாடாதெல்லாம் மறுபடியும் பாடலாம். சைவத்துல ரொம்ப முக்கியமான பாட்டு. பொதுவா எல்லாரும் பிடிச்சாங்கன்னா கங்கா ஸ்நானம் தான் கேட்டு பழக்கம். ஆனா நாவுக்கரசர் நமக்காக காவிரி வாய் குளித்து தொழுது முன்னு சொல்றாரு. அதனால இந்த பாட்டை எல்லாரும் பாடலாம். நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. இப்ப பொன்னூசல் பாடி வாழ்த்து முடிச்சிடலாம். நித்திலாமா பொன்னூசல் படிங்க. நித்திலாமா. இல்லையா? உமா அம்மா படிங்க பொன்னூசல். உமா அம்மா இருக்கீங்களா? எவ்வளவு நேரம்? சிவாயனம். 5வது பாட்டு. ஆனோ அலியோ பாடுங்க. அடியேன் பாடிட்டாயா? படிங்க. பாடிட்டாயா? பத்மாவதி அம்மா படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் கணாகடவுள் கருணையினா தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை உணாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பனவி புனார்வனமுனையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ
திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் திருக்கதவாடை சொக்கம்மாள் பாடுங்க. வாழ்த்து ஸ்ரீதேவியா பாடுங்க. இருக்காங்களாயா? சரிங்களா? நான் எடுத்து நான் பாட்டா உமாமா பாடுங்க. வேணும்ப்பா. விடுங்கேந்தேக்கைனோ மிக ஒரு காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கில் திருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கொடுமின். அடைவோம் நான் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழையே. வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து ஸ்ரீதேவையா வாழ்த்து படிக்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இலை. கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை. இருந்ததே வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல்க. வையகமும் துயர்த்தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருடும் தருவானை. போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை. பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை. எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானே மரக்கலுமாமே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க. இந்த பாட்டுல சுந்தரமூர்த்தி நாயனாரு பிழையை பொறுப்பானை தவிர பிழை தவிர பணிப்பானேன்னு பாடினாரு. ஆமாங்க ஐயா. நம்ம பிழையை தவிர்த்தா பிழை படிக்கிறே இருப்போம். அதனால பிழையை தவிர படிக்க சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க. மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இல்ல, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த காய்கறி வாய் குளித்த படித்த எல்லாரும் பாட சொன்ன நிறைய பேர் பாட முடியாது போச்சு. 7-8 பேர் விட்டு போச்சான். என்னன்னு கேட்டா காரணம் கேட்டா நடராஜன் தான் பாடப்பட மாட்டேன்றாரு, மியூட் எடுக்க மாட்டேன்றாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சிவசிவா வந்துரு, அவரே பாட வரல. சிவசிவா அதனாலதான் நிகழ்ச்சியில யாராவது ஒருத்தர் கிட்ட கிடையாது. நீங்களா அட்மையில ஒருத்தர் கிட்ட தான் டக்குன்னு அவங்க நிச்சயம் நிச்சயம் வந்துருவாங்க. சாமசிவா வந்துருவாங்க. சாமசிவா 13 தான் வருவாரா? மணிமலை அம்மா கேட்டா அவர் 13 தான் வருவாராம். வரட்டுங்க, பொறுமையா வரட்டும். அது வரட்டும். நிகழ்ச்சி அப்ப கொஞ்சம் கிட்டத்தீங்க அந்த மியூட் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 7 பேர் நம்ம விட்டு போச்சுருந்தாங்க. நீங்களும் வரல, 8வது ஆளா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். பாடல்களை எல்லாருமா பாட வச்சா அந்த பாடலுடைய முக்கியத்துவம் புரியும். அதை உணர்ந்தா மனம் ஒருப்படும். நன்றி.